அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹா. நான் கடந்த பதிவில், அதாவது ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் கடந்த பதிவு. அதில் 108வது நாள் பூஜையை பற்றி சுவாமிகிட்ட கேட்டிருந்தோம். அதில் ஏடாகுடமாக எப்படியெல்லாம் ஒரு பதில் சொன்னார், கடைசியில் அதை எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன லீட் கொடுத்துருப்பேன். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். 100வது ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப சத்யநாராயண பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சித்ரா பௌர்ணமியில் வந்தது, நரசிம்ம ஜெயந்தியில் வந்தது எல்லாம் நிஜமாகவே நம்மளால் மறக்கவே முடியாத, இல்லைன்னா நினைக்கவே முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதில் அத்தனை பேர் கலந்துண்டா அதில் ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஆனால் இந்த 108வது நாள் விசேஷம் இனி எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் தெரியாது. அதில் ருக்மணி மாமி கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தா, ஏம்மா என்னம்மா பண்ண போகிற, என்ன பண்ணணும், என்ன பிரசாதம் வேணும்னு. எனக்கே தெரியாது சாயி, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது கேட்டு தான் பாரு அவர்கிட்ட, தான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நேத்திக்கு கேட்டோன்னே அவர்கிட்ட நான் கேட்டேன், பூஜை பண்ணிவிட்டு அன்னதானத்தோடு முடிச்சுக்கலாமா? அப்போ திருப்பி அடுத்த சீட்டு நம்ம அதர்னு எப்போவுமே போடுவோம். அதர்னு வந்தது. அதர்னா வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு நிஜமாகவே புரியல. வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு போட்டோம். அதுக்கும் அதர்னு வந்தது. சரி, பூஜை எதுவும் இல்லை, அபிஷேகம். சரி, அன்றைக்கி ஆக்சுவலாக திருவோண நட்சத்திரம் வரனால அன்றைக்கி பெருமாளோட பாதம் வச்சு அபிஷேகம் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அப்போ பாத அபிஷேகம் ரெக்வயர்டாக அதரான்னு போட்டோம். அதுக்கும் அதர்னு வந்தது. பூஜையும் இல்லை, அன்னதானமும் கிடையாது, அதுக்கு நடுவில் வேறு என்னமோ இருக்குது, அது என்ன பண்ணணுங்கிறது தெரியல. திருப்பியும் குழப்பம், பள்ளி கத்துறது, திருப்பியும் குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் தான் அதுக்கு முன்னாடி ஷாலினி சாய் கால் பண்ணி என்ன பண்ண போகிறேள் அப்படின்னு சொல்லி சாய்ராம்கிட்ட கேட்டிருந்தாலும். அப்போ நீ ஒன்று பண்ணு, கேளு ஷாலினி சாய்ட்ட, அவள் மைண்டில் ஏதாவது இருக்கா, மேபி அவளை கேட்க வச்சுருக்கானே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஷாலினி சாய்க்கு கால் பண்ணி கேட்டோன்னே எனக்கும் ஐடியாலாம் இல்லை சாயி, நம்ம சாய் சரிதம் படித்தானேன்னா அதான் பெஸ்ட் ஐடியா, சாய் சரிதம் ஓப்பன் பண்ணுங்கன்னா கரெக்டாக 27வது அத்தியாயம் ஷாமாவுக்கான அத்தியாயம் வருது. அதில் விஷ்ணு சகசரநாமம் பற்றி தான் அதிகமாக வரும். அப்போது என்ன பண்ணுறது, விஷ்ணு சகசரநாம பாராயணம் டெய்லி எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அதில் என்ன பண்ணுறதுக்கு இருக்குன்னு புரியலையே அப்படின்னோடனே நான் சொன்னேன், என்ன கேட்க சொல்கிறாரு போல் இருக்கு, அதில் ஷாமான் வந்தனால நமக்கு அப்படி தானே புத்தி போகும். அடுத்தது கேட்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பாபாவும் நானும் சேனலில் போய் கண்ணை மூடிட்டு ஸ்க்ராலப் பண்ணி ஒரு இடத்துல கரெக்டாக பிடிச்சி நிறுத்தினேன். நம்ம ஏரியா பொங்கல்னு வந்தது. அந்த பதிவு நீங்கள் பார்த்தெல்லாம் தெரியும். நம்ம ஏரியா பொங்கல் அப்படின்னு வந்தோடனே எனக்கு டவுட்டு, பொங்கல் பண்ணுற சொல்கிறாரோ, ஆனால் அது அவ்வளோ பெரிய விசேஷமாக கொண்டாட வேண்டிய அவசியம் தெரியலை. சரி போட்டு பார்ப்போம், பொங்கல் பண்ணணுமா அப்படின்னு வந்தது. ஆமாம்னு சொன்னார். அப்போ என்ன பொங்கல் பண்ணுறது, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, சாதாரண சக்கரை பொங்கலோ பால் பொங்கலோ பருப்பு பொங்கலோ எப்படி வேணால் இருக்கலாம், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாதே. திருப்பி சீட்டு எழுதி போட்டோம். அதில் எல்லாம் அதர்னு வந்தது. இதுக்கு மேலே எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்ன பொங்கல்னு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பெரிய ஞானமெல்லாம் கிடையாது. பொங்கலில் அதிகமாக வெரைட்டி, ஒரு 10-20 பொங்கல் பண்ணலாம், அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து வச்சு பண்ணுறது, அது ஓகே. பட் இவர் பர்டிகுலராக அதர்னு சொல்லும்போது ஒன்றும் புரியல. கடைசியில் கல்கண்டு பொங்கல் ஆனோன்னே எஸ்ன்னு வந்தது. கல்கண்டு பொங்கல் அன்றைக்கி பண்ண சொல்கிறாரான்னு எடுத்து படித்து பார்க்குறோம். மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வழங்கக்கூடிய மிக முக்கியமான பிரசாதம் இந்த கல்கண்டு பொங்கல் தானாம். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நித்யானந்த குபேர சாயி அவள் சிவ அவதாரமாக இருந்தாலும் விஷ்ணுவினுடைய ஏதாவது ஒரு அம்சம் சேர்ந்தவராகவும் அவருடைய வழிபாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது வைஷ்ணவ ரீதியான பூஜைகளாகவும் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. என்னென்னா முதல்ல எடுத்தோன்னே சங்காபிஷேகம் எங்கே நடத்துவா, சிவனோட கோயிலில். ஆனால் முத்திரை யாரோடது, பெருமாளோடது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அதை நிரூபிச்சுட்டு இருக்கார். 100வது நாள் என்ன வந்தது, சத்யநாராயண பூஜை. யாரோட அம்சம், பெருமாளோட அம்சம். ஆக இவர் ஒரு சிவ அம்சமாக இருந்துட்டு விஷ்ணுவுடைய அனைத்து பூஜைகளையும் இவர் ஏற்றுக்கிறார். அப்படிங்கும்போது சிவ விஷ்ணு ஒருமைப்பாடும் இங்கே இணைப்பும் சேர்ந்த மாதிரியான அம்சமாக இருக்கிறனால அவர் காக்கும் கடவுள், இவர் அழிக்கும் கடவுள். ஆக இங்கே வரவாளுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கடவுளாகவும் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை அழிக்கும் கடவுளாகவும் இருக்காரோன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது.
இது ஏன் அப்படி எனக்கு தோன்றதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒவ்வொரு தடவையும் இவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து உள்ளே போய் பார்த்தோமா, இன்டெப்த்தாக நீங்கள் போய் வியூ பண்ணி பார்த்தேன்னா டெஃபினட்டாக தெரியும் இந்த ஒரு ஹார்மனி, சிவ வைஷ்ணவ ஹார்மனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒருமைப்பாடை இங்கே என்னால் பார்க்க முடியாது. இது மிகப்பெரிய தத்துவமாக கூட இருக்குது. அந்த தத்துவார்த்த விதி என்ன சொல்கிறது தெரியுமா? சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணுர் விஷ்ணோஷ ஹிருதயம் சிவஹா அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவன் விஷ்ணுவின் இதயமாகவும் விஷ்ணு சிவனுடைய இதயமாகவும் போற்றப்படுகிறார்கள், விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய தத்துவம், ஆனால் அதை இவ்வளோ சிம்பிளாக இங்கே நம்மளுக்காக பண்ணி கொடுத்துட்டுருக்கார் சுவாமி. இதை விட ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் 12, 13, 16 இன்னும் சில சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? சிவன் வைஷ்ணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் உன்னத குருவாகவும் கருதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? வைஷ்ணவனம் யதா சம்புக அப்படிங்கிற வரி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க, அர்ப்பணிப்பை ஊக்கப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையெல்லாம் எங்கே நடக்கும்? சுவாமி அதை எவ்வளோ அழகாக நமக்கு உணர்த்துறாருன்னு பாருங்க. இறையியல் ரீதியாகவும் ஒத்த கருத்துகள் தான் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இருக்குது. கர்மம், தர்மம், மோட்சம் அதாவது விடுதலை போன்ற ஒரே அடிப்படை இந்து கோட்பாடுகளை நம்புவதோடு கோவில் வழிபாடு, பஜனைகள், தியானம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் மேற்கொள்கிறோம். உருவவியல் ரீதியாகவும் ஒற்றுமை இருக்குது. ஹரிஹரர், ஹரினா விஷ்ணு, ஹரர்னா சிவன், இருவரும் சேர்ந்து உருவானது மோகினி அவதாரமாக உருவாகி அதிலிருந்து வந்தவர் யார்? ஹரிஹர புத்திரர்னு யாரை சொல்கிறோம்? ஐயப்பனை சொல்கிறோம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சக்திகளோட உருவான ஒரு கடவுள்னா ஹரிஹரபுத்திரர். உருவவியல் ரீதியாக இன்னொரு கடவுள் கூட இருக்கிறார், சங்கர நாராயணர் அப்படின்னா அதுதான் சங்கரரும் நாராயணனும் இணைந்த ஒரு உருவக்காட்சி. ஸோ எல்லா இடத்துலையும் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகவும் இந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த நித்யானந்த குபேரசாயி உருவாயிருக்காரோன்னு எனக்கு இப்போ தோன்றது. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக 108வது நாள் உதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்கண்டு பொங்கல் தான் பிரசாதமாக வழங்கணுங்கிறது சுவாமியினுடைய உத்தரவு. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடு, அத்தனை பேரும் அதிலிருந்து பயனடைய போகிறார்கள் அப்படிங்கிறது சுவாமியோட சங்கல்பமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். தாராளமாக நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். அன்றைக்கி பூஜைக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அந்த பொங்கல் செய்யறதுக்கு உண்டானது எத்தனை ரூபாய் வரப்போகிறதுனெல்லாம் தெரியாது. ஆனால் அதில் நீங்களும் பங்கெடுத்துண்டு உங்களுடைய சார்பாகவும் ₹1 கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பறவர். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த அன்னைக்கு 100வது நாள் அன்னைக்கு அத்தனை பேர் வந்திருந்தா சும்மா பூவை கொட்டுன்னு போட்டுட்டே இருந்தார். எடுத்து வைக்கிறோம் டபக்குன்னு விழாருது, திருப்பி எடுத்து வைக்கிறோம், பூஜை பண்ணும்போது டபக்குன்னு விழுந்துட்டு இருந்தது. ஸோ சுவாமி அந்த அளவுக்கு இங்கே விளையாடுறார். குழந்தை ரூபத்தில் இருக்கிறனால எல்லாருக்கும் வாரி வழங்குற வள்ளலாக இருக்கார். எத்தனை பிரார்த்தனைகள் நிறைவேறி இருக்கு, எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். இந்த 108வது நாள் வரதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறா, இதெல்லாம் அவருடைய கணக்குக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத பல விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்க தான் செய்கிறது. ஆனால் சுவாமி அதை வேணும்னா மட்டும்தான் நம்மளுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறார் அந்த விஷயங்களை. எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு ஒரு டிவோட்டி கூப்பிடும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன், அது ரொம்ப நல்லபடியாக நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன்னு சொல்லி அடுத்த பிரார்த்தனைக்கு வரும்போது தான் 2 மாதம் முன்னாடி நடந்த விஷயங்களே நம்மளுக்கு சொல்ல வரா. ஸோ இதெல்லாம் எதை காமிக்கிறதுனா நம்மளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. சுவாமி அங்கங்கே நடத்தி கொடுத்துட்டுருக்கார். அது நடக்கிறதுனாலே பரிபூர்ண சந்தோஷமாகவும் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்குது பாருங்கோ. அது ஒன்று தான் நமக்கு வேணும். தாராளமாக எல்லாரும் கலந்துங்கோ. இந்த 108வது நாளுங்கிறது மிக சிறப்பான விஷயமாக எனக்கு இப்போ பார்க்கப்படுறது. உண்மையிலேயே மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கடவுளாக இங்கே வந்து உட்காந்துண்டு சட்டுன்னு ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் டக்குன்னு நடத்தி கொடுக்குறாருனா அதை விட பெரிய சந்தோஷம் லோகத்தில் என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கோ. நிறைய பிரச்சனைகள் முன்வைக்கிறா, பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர்ந்துண்டு தான் வருது. கண்ணுக்கு சிலது தெரியறது, தெரியாமல் போகிறது. பட் அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சுவாமி எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது நம்ம சொல்லி செய்ய போகிறது இல்லை, அவராக தான் செய்ய போகிறார். ஸோ அவர்கிட்ட பிரார்த்தனையை மட்டும் வையுங்கோ. இங்கே கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கோ. பின்ன நடக்க போகிற காரியத்தை நீங்கள் பார்க்க போகிற அவ்வளோதான். சர்வாந்தரியாமி பரபிரம்மம் நடத்தக்கூடிய லீலைகளில் இதுவும் ஒன்று. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் இப்படி தத்துவபூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் உருவவியல் ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் அவர் நம்மளுக்கு உணர்த்துறார். அப்படிங்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டாமா?
இத்தனையும் அவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக எனக்கு தோன்றது. ஸோ எல்லாருக்கும் நான் இதை பகிர்ந்துட்டேன். எந்த இக்கட்டில் இருந்தாலும் சரி, எந்த எமர்ஜென்சியில் இருந்தாலும் சரி, ஓம் நித்யானந்த குபேர சாயி நமகான்னு சொல்லிட்டு 21 தடவை சொல்லிட்டு அந்த விஷயத்தை பண்ணி பாருங்கோ. அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு அப்பாற்பட்டதாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன், ஆனால் அது அவ்வளோ பரிபூர்ணமாக சந்தோஷகரமானதாக சம்பூர்ணமாக நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம சுவாமி அப்படிங்கிறது. சிவ விஷ்ணு ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய மூர்த்தியாக தான் இங்கே வந்து அவதாரம் எடுத்திருக்கார் சுவாமி. ஸோ நன்னா பிரார்த்தனை பண்ணிங்கோ. ஊழ்வினை பயன்களாகட்டும், நவகிரக தோஷங்களாகட்டும், சகல சௌபாகியம் வரதாகட்டும், வரா கடன்கள், பிரச்சனைகள், நிதி நிலைமை சரியாகணும், எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சுவாமி அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். நல்லதை மட்டுமே கொடுப்பார். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நானே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் 108வது நாள் பூஜைக்காக. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. மே மாதம் 9ஆம் தேதி வருது. எல்லாரும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து கலந்துங்கோ. பரிபூர்ண அனுகிரகம் அவர்கிட்டேருந்து கிடச்சதுனாலே போதும், லைஃப் செட்டில் ஆகிடும். அதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா? ஸோ முடிஞ்ச வாழலாம், தாராளமாக வாங்கோ. எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷமும் வந்து சேர வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்கிறவா, இது கைக்கு கிடைக்கிறவா எல்லாருமே புண்ணியவான்கள்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பதிவை பார்த்தாலே நமக்கு ஒரு விடிவெள்ளி வரும். அதே மாதிரி தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். அது போருமே லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? சுவாமியினுடைய அனுகிரகம் கிடச்சிடுத்தானா அடுத்த செகண்ட் நம்மெல்லாம் வின்னர்ஸ் தான். லைஃப்பில் வின்னிங் மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டால் நம்மளை நாமே உணர்ந்து கொள்கிற அந்த மூமெண்ட் தான். அதே சுவாமி எல்லாருக்கும் கொடுக்கட்டும். சகல விதமான சௌபாகியம் வந்து சேரட்டும். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.